ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரீமியம் டூல் ஃபிபனாச்சி லெவல்ஸ் எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எங்களோட ப்ரீமியம் டூல் எப்படி 100% வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டைம் வந்து டியூரேஷன் வந்து அரௌண்ட் 3 months ஆச்சு. இதோட லெவல்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் வந்து மார்னிங் வந்து 9:15க்கு பிளாட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபெக்டாக இதுதான் லெவல்ஸ் அப்படிங்கிறத பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம இதை வச்சு ஒரு ஐடியா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, ஸோ 9:15க்கு நமக்கு வந்து நேற்று லெவல் வந்து ஃபிப்னாச்சி லெவல் 1, ஐ மீன் 100. ஸோ அந்த லெவலில் வந்து ஹிட் ஆயிருக்குங்கிறது சொல்லுது. ஸோ அப்போ நமக்கு ஒரு கேப் டவுன் நடக்குது. ஸோ 0.786லேருந்து மார்க்கெட் அப்படியே வந்து கீழே விழுவுது. ஸோ 0 நோக்கி வருது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், பார் ரிப்ளே. ஸோ இன்னைக்கு டே பிளாட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லெவல்ஸு. நம்ம லெவல்ஸில் வந்து 0 லெவல் வந்து 24344.15. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு டவுன் சைடு அப்படிங்கிறத வந்து எதை வச்சு நம்ம வந்து இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நேத்தோட 100 லெவல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃபிப்னாச்சி லெவல் 1. ஓகேங்களா? ஸோ 24,634. ஸோ அதை ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம புட் சைடில் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிப்னாச்சியோட லெவல்ஸ் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு லெவல்ஸும் அது என்னென்ன ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ்க்கும் இது ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் அதை வந்து இது இண்டெக்ஸ் முடிஞ்சோன்னு நான் நெக்ஸ்ட் அதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் பார் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பெர்ஃபெக்டான லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நேத்தோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்லேயே செட்டிங் இருக்குது. ஸோ நேற்று இந்த நேற்று ஸோ எவ்ரிடே வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லெவல்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நேற்று நீங்கள் வந்து அதுக்கு மொதல் நாள் பாருங்கள். ஸோ இந்த டேக்கு வந்து மொதல் நாள் பாருங்கள். ஸோ நமக்கு லெவல் வந்து 100. ஸோ லெவல் 1லேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? 0 லெவலில். ஸோ ஒன்ஸ் வந்து 0 லெவலில் உடையிறப்ப நமக்கு தெரியுது வந்து அன்னைக்கு டேக்கு தெரியுது இது வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெகட்டிவ் சைடு வந்து ஃபிபனாச்சி லெவல்ஸும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிற மீனிங் வந்து இப்போ -1.382. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 0.382. ஸோ அந்த லெவல்ஸ்க்கான மீனிங் என்னங்கிறது பாருங்கள். ஸோ கோல்டன் ரேஷியோ எல்லாமே பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து 0 லெவல் வந்து ரீச் ஆச்சு. ஸோ நேற்று நல்ல ட்ரெண்டிங் 0 ஹீரோலாம் பயங்கரமாக போச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு எடுத்தோம். ஸோ இண்டெக்ஸ் இல்லாமல் இப்போ நான் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2025. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்டிங்கில் வந்து நான் பார் ரீப்ளே போடுறேன் பாருங்கள். ஸோ இன்னைக்கு டே வரட்டும். இன்னைக்கு டே பிளாட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஓப்பனிங்லேயே தெரியுது இந்த மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து ஸோ 100 லெவல் ரீச் ஆகிட்டு
அங்கேருந்து கீழே விழுவுது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? ஸோ அது இந்த சேம் டைம் நமக்கு வந்து புட் சைடில் ஸோ 0 லெவல் ஓகேங்களா 117லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 0.236 லெவலில் நம்ம புட்டில் என்ட்ரி போட்டால் கூட ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. ஸோ டார்கெட் 3 வந்து நம்பர் 1. பட் வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா டார்கெட் 1, டார்கெட் 2. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை பொறுத்தளவு கரெக்டாக வந்து 0 லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் புட் சைடில் பார் ரிப்ளை போடுறேன் பாருங்கள். ஓகே. இப்போ நமக்கு தெரியுது 117 தான் நம்மளோட 0 லெவலுங்கிறது. ஸோ அந்த சைடில் நம்ம பார்க்குறப்ப டார்கெட் மீன் 100 லெவல்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறது கால் சைட்லேருந்து. ஸோ அப்போ நம்ம புட் சைடில் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து என்ட்ரி போடலாம் அப்படின்னா இதை நாங்கள் வந்து 2 மந்த்ஸாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது டார்கெட் 2 நம்ம வந்து 167 எடுத்தால் கூட நமக்கு வந்து 248. ஸோ நிஃப்டியில் வந்து இவ்வளோ பெரிய இது கிடைக்கிறது பெரிய ப்ராஃபிட் தான் கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து ஒன்ஸ் இந்த டார்கெட் 2 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதையும் உடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். டார்கெட் 0.618ங்கிறது கோல்டன் ரேஷியோ. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட் 284, 329. ஓகேங்களா? ஸோ அதை ட்ரையலிங் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த லெவல்ஸை வந்து நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து 9:15 AM ஓகேங்களா? ஸோ 9:15 AMக்கே நான் அவருக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில். ஸோ 9:15 AM ஓகேங்களா? ஸோ நான் அவருக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து இன்னைக்கு புட்டு மார்க்கெட் தான் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு பை ப்ரைஸ் ஐ மீன் 117லேருந்து தான் 0 லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் புட் மார்க்கெட்டு தான் அப்படிங்கிறது 9:15க்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து ஓப்பனிங் ட்ரேடே தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓப்பனிங் ட்ரேட்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து என்ன சைடு மார்க்கெட் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஆப்போசிட் சைடில் கால் சைடில் நான் என்ன பார்த்தேன்னா அங்கேருந்து 100 லெவல்லேருந்து ரீச் ஆகிட்டு கீழே இறங்குதா அப்படிங்கிறது 0.786 கீழே வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் என்ட்ரியே போட்டேன். நான் அவருக்கு ஷேர் பண்ணுறப்பே 152 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் அது ரீச் ஆனது வந்து அரௌண்டு வந்து 330 அது மாதிரி அந்த 330 320 அந்த ரேஞ்சில் இன்னைக்கு டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ நமக்கு தேவை டார்கெட் 1, டார்கெட் 2 அதுவே போதுமானது. கோல்டன் ரேஷியோவில் இருந்தாலே போதும். அவருக்கு நான் வந்து மறுபடியும் 10 மணிக்கெலாம் அவருக்கு டார்கெட் 1 ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் அவருக்கு ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? நான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் மந்த்லி பேசிஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பப்ளிக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ப்ரைவேட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 மந்த்ஸாக. ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பும் டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி பாருங்கள். நான் லெவல்ஸ் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ 9:15க்கே நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறது எந்த சைடு டைரக்ஷன் அப்படிங்கிறது முதற்கொண்டு இது காமிக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கன்சல்டேஷன் டேஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 லைன் கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஸோ கேண்டில்ஸ் வந்து 0 லைன் தான் ஸ்டார்ட்டே ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 2 சைடும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 0 லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0.236 ஓகேங்களா, ஒரு மினிமம் டார்கெட்டை மட்டும் பிடிச்சிட்டு வேணால் வரலாம் ஓகேங்களா. ஸோ அது முதற்கொண்டு இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டடாக ப்ளாட் பண்ணிடும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம் 2 months. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெறும் ஒன்லி வந்து யூனிக் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸும் இதில் இருக்குது யூடியூப் சேனலில். ஸோ நான் அதையுமே போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பிளாட் பண்ணி கொடுத்துரும். எப்படின்னா 0 சென்டர் பிஇ. ஸோ பிஇங்கிறது நான் ஒரு ஏரை போட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம புட் என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைனை தாண்டுறப்ப நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அலாங் வித் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் ஓகேங்களா. ப்ரீமியம்க்கு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தாராளமாக புட் சைடு என்ட்ரி போடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி அதை வந்து அக்யூரேட்டாக பார்க்குறது, புட் சைடு தான் அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவுமே நம்ம ஃபிபனாச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. அலாங் வித் ஃபிபனாச்சி ரிவர்சல் ஜோன் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.